ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு குஹன்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மூலமாக உங்களுக்கும் பழைய மெமரிஸ் நிறைய ஞாபகம் வரலாம். ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் சில்வர் ஜுவல்லரி, வெள்ளி ஜுவல்லரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சது வெள்ளியில் வெள்ளி கொலுசு, வெள்ளி கம்மல், வெள்ளி கொடி, அருணா கொடி சொல்லுவாங்கள்ல, வெள்ளி கொடி, அப்புறமேட்டு மெட்டி நம்ம அம்மாமார் பெரியவங்கலாம் போட்டிருப்பாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷன், இப்போ இப்போ உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா, தங்க நகை தங்கம் விலை அதிகமாக போகுதுன்றதுனால எல்லாமே இமிட்டேஷன் தான். ஃபுல்லாகவே வெள்ளி ஜுவல்லரியிலேயே தங்கம் பூசின இமிட்டேஷன் ஜுவல்லரி எல்லாமே வந்துருச்சு. ஹாரம், நெக்லஸ்ஸு, ஒட்டியானம் எல்லாமே நீங்கள் வெள்ளியிலேயே அது மேலே கோல்டு கோட்டிங் கொடுத்தாப்புல அது ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இப்போ நிறைய பேர் மேரேஜுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ தங்கம் நம்மளால் வாங்க முடியாதவங்க நிறைய பேர் வெள்ளியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் என்ன மாதிரி கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு அந்த வெள்ளியை வாங்குறதே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது பார்த்துக்கோங்க. நம்மளோட சின்ன சின்ன ஆசை கூட நம்மளால் அடைய முடியாத நிலமை நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி காட்ட போகிறேன் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் வெள்ளி ஜுவல்லரி. வேறு ஒன்றும் இல்லைங்க, அதாவது கொலுசு தான். ஓகேவா? என்னடா இவ கொலுசை கொண்டு வந்து உட்காந்துருக்காளேன்னு பார்க்காதீங்க. என்கிட்ட கோல்டு ஜுவல்லரியும் நிறைய இல்லை, வெள்ளி ஜுவல்லரியும் நிறைய கிடையாது. பட் என் பையனுக்குன்னு 2-3 வெள்ளி ஜுவல்லரியெல்லாம் வாங்கி நான் போட்டு அனுபவிச்சிருக்கேன். நான் அனுபவிக்க முடியாததெல்லாம் என் பையனுக்கு நான் என்னால் முடிஞ்சதை வாங்கி போட்டு, என் பையனுக்கு அவங்க அப்பாவும் அவரால் முடிஞ்சதை வாங்கி கொடுத்து நாங்கள் அவனை போட்டு அழகு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது என்னோட மோஸ்ட் 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 ஃபேவரட். சின்ன வயதில் பார்த்தீங்கன்னா நானும் நிறைய கொலுசெல்லாம் வாங்குவோம், செய்வோம். ஆனால் ஒரு நாள் கூட ஒழுங்காக போட்டது கிடையாது. வாழ்க்கையில் நான் அந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் அனுபவிச்சதில்ல. பட் எல்லாமே நீங்கள் பார்க்க போனீங்கன்னா என்னோடய கல்யாணன்ற பேச்சு கல்யாணம் ஆகிற டைமில் தான் நான் இந்த சின்ன சின்ன ஆசையை கூட என்னால் அனுபவிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் வெள்ளி. இதுக்கு முன்னாடி 2-3 கொலுசு போட்டிருந்தேன். பட் அதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு ஒன்று கொடுத்துட்டேன். அப்படி கொடுத்துட்டேன். இது ஒன்று தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது. இது நான் ரொம்ப விருப்பப்பட்டு, ஆசைப்பட்டு, ரொம்ப சந்தோஷமாக வாங்கின கொலுசு. இதை நான் என் காலில் கூட போடுறது கிடையாது. போட்டால் இங்கே சீக்கிரம் அந்துருமோ, சீக்கிரம் பழசாயிருமோ அப்படின்றதுக்காக, ஒரு ஞாபகத்துக்காகவே கழட்டி வச்சுக்கிறது. காலில் கூட போட மாட்டேன். அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச வெள்ளி கொலுசு தான் இது. அப்போ நான் இதை எடுக்கும்போது 6,000 ரூபாயோ என்னவோ, 1 இயர் இருக்கும், 1.5 இயர்ஸ் இருக்கும் எடுத்து. அப்படி எடுத்தது. இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் எடுத்தேன். இப்போ நான் என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா, நம்மளால் எதையுமே அனுபவிக்க முடியாதுன்றது இல்லைங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். சரியா? அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்மளோட கஷ்டங்கள் எங்கே பறந்து போகுதுன்னே சொல்ல முடியாது, போயிடும். நமக்கான சந்தோஷமும், நமக்கான அனுபவிக்கிற அந்த காலமும் நம்மளை தேடி கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ நான் அந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கேன்றதை நான் நம்புகிறேன். அதுக்காக நான் இப்போ நம்ம ஹஸ்பண்டோ, நம்ம ஃபேமிலியோ உழைக்கிறாங்க, செய்கிறாங்க. நம்ம அதனால அதிலேருந்து நம்ம ஏதோ கொஞ்சம் சந்தோஷங்களாக அனுபவிக்கிறோம் தான். பட் நம்மளும் வாழ்க்கையில் கொஞ்சம் முயற்சி பண்ணும்போது, ஏதாவது நமக்கு தெரிஞ்ச தொழில், ஏதாவது கைத்தொழில், சிறு தொழில், இல்லை இந்த மாதிரி யூடியூப் சேனல் கூட இப்போ ரொம்ப ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் தான். நமக்கு முடிஞ்சிச்சு, நம்மளால் ஒரு நல்ல கன்டென்ட் கொடுக்க முடியும்னா, யூடியூப் சேனல் கூட நம்ம ஓப்பன் பண்ணலாம். பண்ணி நம்மளுக்கு சம்பாதிக்கிற வழியை நம்ம பார்க்கலாம். அப்படி நம்ம முயற்சி பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணோன்னா, கண்டிப்பாக நம்மளால் அனுபவிக்க முடியும். ஓகேவா? அதனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டவங்களா இருந்தாலும், ஒரு காலத்தில் நம்ம ஆசைப்பட்டதை நம்ம மண்ணை விட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் அனுபவிக்க முடியும். அதை தான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த கொலுசு என்னோட, அதாவது ஹார்ட்டுக்கு பக்கத்துலன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச கொலுசு. உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்குது, உங்களோட மோஸ்ட் ஜுவல்லரி என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்கிட்ட இருக்கிற வெள்ளின்னா இது ஒன்று தான். மெட்டி கூட நான் போட மாட்டேன், கழட்டி தான் வைப்பேன். இது ஒன்று தான் என்கிட்ட வெள்ளி இருக்குது. இது என்னோட ரொம்ப மோஸ்ட் ஃபேவரெட்டு. நான் இருக்கிற வரைக்கும் இது என்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கொலுசு. ஏன்னா கஷ்டப்பட்டு வாங்கின ஒவ்வொரு பொருளோட அருமை அதை கஷ்டப்பட்டு வாங்கி அதை அனுபவிக்கும்போது தான் தெரியும். உங்களுக்கும் யாருக்காவது இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு பண்ணுங்கள். ஓகேவா? நம்மளோட சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருக்கேன். ப்ரெக்னென்சி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட மெமரிஸை என் கூட நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.